ஒளித்து வைக்கிற காலத்தில் யேசபேல் தலைவிரித்து ஆடினாள். ஒளித்து வைக்கப்பட்ட காலத்தில் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பயங்கரமான காரியத்தை செய்தார்கள். ஆனால் எலியா மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டான். ஒபதியா சொல்றான், ஆண்டவர் உன்னை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு குகையில வச்சுக்குவாருங்கிறான். ஆனா ஆண்டவர் எங்கேயும் குகையில வைக்கல. நாட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விதவை வீட்டுல சேஃபா வச்சிருந்தார். எந்த பயலும் பார்க்கல. கர்த்தர் உன்னை மறைத்தால் ஒரு தீங்கு உன்னை தொடாது. நான் சொல்கிறேன், அத்தனை 400 பிளஸ் 450 850 தீர்க்கதரிசிகள் மந்திரம் பண்ணினாலும், எந்த தீர்க்கதரிசிங்க? பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் மந்திரம் பண்ணினாலும் கர்த்தர் உன்னை சேஃபா ஒளித்து வைக்கும் பொழுது எந்த மந்திரமும் உன் வாழ்க்கையில நெருங்காது. உனக்கு ஒரு தீமையும் வராது. ஏனென்றால் இது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற காலம். நாம தான் சில தப்பு பண்றோம். மறைத்து வைக்கப்படுகிற காலத்தில் கூடார மறைவுக்குள் இல்லாம, கூடார மறைவுக்குள் ஒளித்து கொள்ளாம என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி வீண் துணிகரம் கொண்டு, வீண் அகமாவம் கொண்டு, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பக்குவம் இல்லாம நாம தான் வெளியே போயிடுறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு.